குலதெய்வமே முதன்மை தெய்வம். ஓம் ஸ்ரீ கருணாம்பிகா சமேத ஸ்ரீ தண்டீஸ்வரரை போற்றி. ஜோதிடம் எனும் மகா அற்புத கலையை கற்றுத்தந்த மானசீக குருமார்கள் அனைவருக்கும் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது 6ஆம் பாவகம் பத்தி. பொதுவா 6ஆம் பாவகம் அப்படின்னா கடன், நோய், எதிரி, இந்த மாதிரியான விஷயங்கள். சிலரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் பாவகம் அப்படின்றது அடிமை தொழில். இது நம்ம முதன்மை காரணங்களா நம்ம எடுத்துக்கலாம். இதுல நம்ம குறிப்பிடுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 6ஆம் பாவகமும் 6ஆம் பாவகாதிபதியும் எப்படி இருந்து தசை நடத்தினாலும் 6ஆம் இடத்தோட காரகங்கள் ஜாதகருக்கு நேரடியாவோ மறைமுகமாவோ அந்த பலனை தந்தே தீரும் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. இது நம்ம சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சிலரோட ஜாதகத்துல 6ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருக்கும். நம்மக்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்தாரு. அவர் நம்மகிட்ட கேட்ட ஒரு கேள்வி, எனக்கு தான் 6ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருக்குது, அவர் சர்ப்ப கிரகங்கள் ராகு கேதுக்கள் இருந்தது, அதை வச்சு அவர் கேட்டாரு. அதனால 6ஆம் பாவம் எனக்கு கெட்டு போயிருக்கு அப்படின்றப்ப கடன் இதெல்லாம் வராது அப்படின்ற மாதிரி கேட்டாரு. இது நடந்தது ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. நம்ம அப்போ அவருக்கு சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா, நீங்க இதை ஒரு விஷயமா நீங்க சொல்றீங்க, அப்படி அதை மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, அவருக்கு 6ஆம் இடத்த அதிபதி, அவர் துலாம் லக்னம், 6ஆம் இடத்த அதிபதினு சொல்ற குரு 3ஆம் இடத்துல இருக்காரு, தனுசு வீட்டுல இருக்காரு. அவர் 6ஆம் பாவத்தோட தொடர்பே இல்லை. துலாம் லக்னத்துக்கு 6ல ராகு கேதுக்கள் இருக்காங்க. இந்த மாதிரி அமைப்பு இருக்கப்ப நமக்கு தனக்கு எந்த விதத்திலையும் ஒரு கடன், நோய், இது மாதிரியான விஷயங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவருக்கு ஒரு கருத்து இருந்தது. நம்ம கிட்ட பலன் பார்க்க வந்தப்ப நம்ம சொன்னது, அப்படி இல்லை, நீங்க சொல்றது 6ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருக்குது, 6ஆம் இடத்த அதிபதி 6ஆம் இடத்துக்கு எந்த விதத்திலையும் தொடர்பு கொள்ளல, அவர் 2 ஆதிபத்தியம் பெற்ற கிரகமா இருக்கிறப்ப அவர் 2வது ஒரு ஆதிபத்தியத்தோட தான் அவர் தொடர்பு கொள்றாரு. அதனால எந்த விதத்திலையும் கடன்லாம் வராது அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம் இருந்தது. நம்ம அவருக்கு சொன்ன ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு துலாம் லக்னமா இருக்கு, உங்களுக்கு குரு தசால ராகு புத்தி போய்கிட்டு இருக்கு, நீங்க இந்த நேரத்துல ரொம்பவே தெளிவா தான் இருக்கணும், உங்களுக்கு கடனோட தேவை இருக்காது, ஆனா நீங்க கடன் வாங்குவீங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் ப்ரெடிக்ஷன். அதுக்கு அவரு எந்த விதத்துல நான் கடன் வாங்குவேன் நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டாரு. நம்ம ஒரு 3 விஷயம் நம்ம சொல்லியிருந்தோம். ஒண்ணு, உங்களோட திருமணம் சம்பந்தமா நீங்க கடன் வாங்கணும், அப்படி இல்லைன்னா உங்க தந்தைக்காக நீங்க கடன் வாங்கணும், அதுவும் இல்லை அப்படின்னா உங்களோட உடன் பிறந்தவர்களுக்காக, குறிப்பா மூத்த உடன் பிறந்தவர்களுக்காக நீங்க கடன் வாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். என்ன காரணம் அப்படின்னா, 3ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் உறவுகளை குறிக்கக்கூடிய, நான் முன்னாடி சொன்ன உறவுகளை குறிக்கக்கூடிய பாவகங்களை தொடர்பு கொள்றதுனால நம்ம அந்த மாதிரி நம்ம குறிப்பிட்டிருந்தோம். அந்த ஜாதகர் பலன் பார்த்துட்டு அவருக்கு ஒரு நம்பிக்கையே இல்லை. அவர் நம்ம கிட்ட கேட்க வந்த கேள்வியுமே சனி தசா எப்படி இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அவர் குரு தசா ராகு புத்தியோட முடிவுல தான் அவர் இருந்தார். அடுத்து அவருக்கு ஒரு 3 மாசத்துல கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்துல அவருக்கு சனி தசா வர மாதிரியான ஒரு அமைப்புல இருந்தாரு. நல்ல பொருளாதாரத்துல வேலையில இருக்கக்கூடிய நபர், பொருளாதார ரீதியாகவும் நல்ல நிலையில இருக்கக்கூடிய நபர்னால நம்ம அவருக்கு கடன் மாதிரியான ஒரு விஷயங்கள் வரும் அப்படின்னு நம்ம சொன்ன பலனை அவர் ஏத்துக்கல. நம்மளும் நம்ம சைடு ஒரு நமக்கான பரம்பொருள் சொன்னதை நம்ம ஜோதிட அவரோட ஜாதக கட்டங்களை வச்சு நம்ம தனிப்பட்ட விதத்துல கணிச்சதை வச்சு நம்ம பலன் சொல்லியாச்சு. அவரு அதுக்கப்புறமேட்டு நம்ம கிட்ட கான்டாக்ட் இல்லை. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி மறுபடியும் நமக்கு அதே நபர் ஃபோன் பண்ணி இது மாதிரி அப்பாயின்மெண்ட் வேணும் பண்ணாரு. நம்ம சொல்லுங்க என்ன விஷயம், உங்களுக்கு இந்த மாதிரியான தசா புத்தி போகுது, நீங்க எப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு அந்த டேட்ல நம்ம பார்த்தப்ப நம்ம என்ன பலன் சொன்னோம் அப்படின்னு நம்ம செக் பண்ணிட்டோம். நம்ம அந்த நபருக்கு இது மாதிரி உங்களோட கடன் நீங்க கண்டிப்பா வாங்குவீங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுபடியே அந்த நபர் கடன் வாங்கிட்டாரு. யாருக்கு வாங்கினாரு அப்படின்னா, உடன் பிறந்தவருக்கு வாங்கினாரு, மூத்த உடன் பிறந்தவருக்கு வாங்கினாரு. இப்போ இதுல நம்ம சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, 6ஆம் இடத்ததிபதி 6ஆம் பாவகத்துக்கு தொடர்பு கொள்ளல,
6ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருக்கு. அப்படின்றப்போ ஒரு நபருக்கு வந்து கடன் இருக்காது, நோய் இருக்காது, எதிரி இருக்காது அப்படின்ற ஒரு விதியை வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. இந்த அமைப்பு இருந்தாலும் ஜாதகருக்கு அந்த குறிப்பிட்ட காலத்துல அந்த தசா புத்தி போகக்கூடாது. அந்த தசா புத்தி வந்துச்சு அப்படின்னா எந்த ஆதிபத்தியம் பெற்ற கிரகமா இருந்தாலும் அவங்க தன்னோட ஆதிபத்திய பலனை செஞ்சே தீருவாங்க. அந்த ஆதிபத்தியத்தோட பலன் ஜாதகர் அனுபவிக்கிறாரா, ஜாதகர் சார்ந்தவர்கள் அனுபவிக்கிறாங்களா அப்படின்றது ஆதிபத்தியம் பெற்ற கிரகத்தோட லக்னாதிபதி, லக்னம் இல்ல ராசியாதிபதி இந்த ஸ்தானங்களை தொடர்பு கொள்றது மூலமா நம்மளுக்கு வந்து இந்த பலன்ல ஜாதகருக்கா இல்ல ஜாதகரை சார்ந்தவங்கன்றது நம்ம பிரிச்சு பார்க்க முடியும். இப்ப அவரோட கருத்துப்படி அவர் அன்னைக்கு சொன்னது என்ன அப்படின்னா, முதல் டைம் நம்மள்ட்ட வந்து பார்த்தப்ப அவர் சொன்னது என்ன அப்படின்னா, எனக்கு வந்து 6ஆம் இடத்தோட பாவகிரகம் தான் இருக்குது. இப்போ 6ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளல. அப்படி இருக்கப்ப எனக்கு கடன் எதுவுமே நான் வாங்க மாட்டேனே அப்படின்ற மாதிரிதான் அவரு பொருளாதார ரீதியா இதுதான் இருக்காரு. இப்போ கடன்லாம் வாங்குற எதுவும் இல்லைன்ற மாதிரி தான் நம்ம சொன்னாரு. நம்ம தெளிவா நம்ம சொல்லியிருந்தது உடன் பிறந்தவர்கள் சம்பந்தமா வரும் அப்படின்ற மாதிரி நம்ம குறிப்பிட்டிருந்தோம். நம்ம என்னென்ன சொல்லியிருந்தோம்னா 7ஆம் கலஸ்திரம் சொல்லியிருந்தோம், தந்தை சொல்லியிருந்தோம், உடன் பிறந்தவர் சம்பந்தமா நம்ம சொல்லியிருந்தோம். அதுல உடன் பிறந்தவங்களுக்காக கடன் வாங்க வேண்டியதா போச்சு. இப்போ இதுல 6ஆம் பாவகாதிபதி 6ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளல, மற்ற பாவங்களோட தொடர்பு கொள்றாரு. ராசி லக்னாதிபதியோட லக்னத்தோட தொடர்பு கொள்ளல. அப்படி இருக்கிறப்பயுமே 6ஆம் பாவகாதிபதி அவரோட தன்னோட காரகத்துவமான கடனை கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. இப்போ இந்த விஷயம் வந்து தவிர்க்கவே முடியாது. நம்மளோட ஜாதகத்துல 6ஆம் இடத்தோட அதிபதியோட தசா புத்தி வந்தா ஆதிபத்தியத்தோட தொடர்பு இருக்கோ இல்லையோ கண்டிப்பா அந்த காலகட்டங்கள்ல நமக்கு ஒரு கடன் வந்தே தீரும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதுக்கு விதிவிலக்கா ஏதாவது இருக்கா அப்படின்னா அதுவும் நம்ம கிட்ட நேரடியா நம்ம சொல்ல முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ஒரு கடன் நீங்க வாங்கியே ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறப்ப குறைஞ்ச கடனா வாங்கிக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்ப அந்த நபர் 8 லட்சம் ரூபாய் கடனை வந்து தன்னோட சகோதரிக்காக தான் வந்து கடனா இது பண்ணாரு. உடன் பிறந்த நபருக்காக தான் வந்து தன்னோட பர்சனல் லோன் மாதிரி போட்டு கொடுத்தாரு. இப்போ அந்த நபர் வந்து அந்த குறிப்பிட்ட காலத்துல பர்சனல் லோன் அவருக்கு ஒரு ஒரு சின்னதா ஏதோ ஒரு அமௌண்ட்ல ஒரு உதாரணத்துக்கு 8 லட்சம் அப்படின்ற வேலை ஒரு 8000 ரூபாய்க்கு கடனை வாங்கி அக்காவுக்கோ இல்லை தம்பிக்கோ தங்கச்சிக்கோ அண்ணனுக்கோ இது மாதிரி செஞ்சிருந்தாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பெரிய தொகை அந்த நபருக்கு அப்போ நடந்திருக்காது. அதே நேரத்துல பாவகிரகங்கள் தொடர்பு கொள்றதுனால அந்த பாவம் வந்து இயங்காது அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த பாவகம் வந்து தசாபுத்தியில வந்தா கண்டிப்பாவே அந்த பாவகத்துக்கான காரகங்கள் கண்டிப்பா ஜாதகருக்கு வந்தே தீரும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ இதே விஷயத்த நம்ம மற்ற லக்னங்களுக்கு பார்த்தாலும் அதுலேயுமே ஒரு சில விஷயங்கள் இருக்கும். ஒரு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, கடக லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் சனி பகவான் 6ஆம் இடத்ததிபதியா வருவார். இப்போ சனி பகவான் 6ஆம் இடத்ததிபதியா வரப்ப வேலை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள்லாம் கண்டிப்பா இருக்கும். ஏதோ ஒரு விதத்துல ஒரு பிடிக்காத வேலையை செய்யறது, அப்படி இல்லை அப்படின்னா வேலைனால தொந்தரவுகள் ஜாதகருக்கு வர்றது, லக்னம் லக்னாதிபதியோட தொடர்பு பொறுத்து அதோட அளவு மாறுபடும். ஆனா பாவகத்தோட தொடர்பு கொண்டா அந்த தசை ஆரம்பிக்கிறதுல இருந்தே ஜாதகர் அந்த பாவகத்தோட காரகங்களால கண்டிப்பா இன்னல்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்பாரு. ஒருவேளை பாவகத்தோட தொடர்பு இல்லை அப்படின்னா தசையோட முடிவுல அந்த ஜாதகருக்கு அந்த பாவகத்தோட பலன்கள் கண்டிப்பா வந்து சேரும் அப்படின்றதுல எந்த விதமான கருத்து முரண்களும் கிடையாது. இது வந்து ஒரு பொதுவான வீடியோவா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த வீடியோவை பண்ணியிருக்கோம். குறிப்பிட்ட ஜாதகத்தோட சார்ட் வந்து இந்த இடத்துல நம்ம போட்டிருக்கோம். இதுலேயே உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புகிறோம். இது மாதிரி நிறைய வீடியோக்கள் நம்ம வந்து நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணுறோம். ஜாதகரோட அனுமதி பெற்று நம்ம வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். ஆர்ஜி ஆஸ்ட்ரோ வியூவர்ஸுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும்.